அப்பா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நான் நலமாக உள்ளேன். நீங்கள் என்னை விட்டு பிரிந்து 15 வருடங்களுக்கு மேலாகி இருக்கின்றன. இன்னுள்ள 1000 கேள்விகள் நான் யாருடனும் கேட்பதில்லை. ஏனெனில் உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அப்பா, நீங்கள் எனக்கு தந்தது வரமா சாபமா? நீங்கள் சாகும் பொழுது உங்களுடைய கை என்னுடைய கையை இருக்க பற்றிய வண்ணம் உங்களுடைய கண்ணிலிருந்து உங்களுடைய உயிர் பிரிந்தது நான் இன்றும் நினைவாக இருக்கின்றது. இன்று கூட நான் அதை படமாக வருவேன். அவ்வளத்துக்கு என்னில் பதிந்துள்ளது. அப்பா, உங்களுடைய உயிரை யமன் பழிக்கும் பொழுது நீங்கள் மறைப்பு தெரிவிக்கவில்லையே. நீங்கள் கூறியிருக்கலாம், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், எங்களுடைய உறவை பற்றி ஒரு சில கதைகள் அவருக்கு கூறியிருக்கலாமே. கட்டாயம் விட்டுட்டு போயிருப்பார். இல்லையில் என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருப்பார். உங்களுக்கு அருகில் தானேப்பா நான் நின்றேன். நீங்கள் எனக்கு ஒரு கதை சொல்லி தந்தீர்கள். சத்தியவான் சாவித்திரி கணவனுக்காக இல்லை கடந்து யமனுடன் போராடி தன் கணவனை காப்பாற்றிய பெண். உங்களை காப்பாற்றாத அளவுக்கு நான் கோழையா அப்பா? அல்லது அப்பா என்ற பாசத்தை விட கணவன் என்ற உறவுக்கு மதிப்பு கூடவாக உள்ளதா? நான் பிறந்த காலத்திலிருந்து உங்களுடன் வளர்ந்த காலம் வரைக்கும் உங்களை தவிர யாரையேனும் நான் நினைத்ததில்லை. ஈவன் என்னுடைய அம்மாவுக்கு கூட நான் முக்கியத்துவம் கொடுத்ததில்லையே. பரசுராமரின் கதை நீங்கள் எனக்கு சொல்லி தந்தீர்கள். தந்தை கூற தாயை வெட்டிய கதை. என்னை அடுத்த கணம் நீங்கள் கேட்டீர்கள், நீயும் இவ்வாறு செய்வாயா என. அடுத்த நிமிடமே நான் உங்களுக்கு சொல்வேன், நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்களா, இப்பவே செய்கின்றேன் என்று. அவ்வளத்துக்கு நான் உங்கள் மீது பாசம் வைத்திருந்தேன். வைத்தியசாலையில் நீங்கள் அனுமதித்திருக்கும் பொழுது விடிய சாப்பாட்டுடன் வந்த நான் இரவுதான் வீட்டிற்கு செல்வேன். ஏனெனில் எனது அப்பா தனியே இருந்தால் பொழுது போகாது என்பதற்காக புத்தகத்தை கொண்டு வருவேன். ஆனால் படிப்பதில்லை. ஏனெனில் அந்த வைத்தியசாலை விடுதி நடப்பாதையில் நீங்களும் நானும் கதைத்த கதைகள் 1000. உங்களுக்கு ஊசி போடும் பொழுது நான் கதறி அழுவனேப்பா. அப்பொழுது வைத்தியசாலையில் இருந்த வைத்தியர்கள் தாதியர்கள் எங்களை ஏளனமாக சிரிப்பார்கள். என்ன அப்பா, என்ன பிள்ளை? ஆனாலும் எங்களை ரசித்தார்கள். அப்பா, என் கண்கூடாக பார்த்துள்ளேன். உங்களுக்கு நிறைய பேர் கூறுகிறார்கள், நீங்கள் பெண் பிள்ளையை அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்க்கிறீர்கள், இது அவளுடைய வாழ்க்கைக்கு கூடாதென. அடுத்த கணம் நான் கூறுவேன், அப்பா இந்த தேவாங்கு என்ன சொல்கிறது உங்களுக்கு? அப்பா சொல்லுவார், தேவாங்கு தானேம்மா, இப்படித்தான் சொல்லும், நீ அதையெல்லாம் மனதில் எடுத்துக்கொள்ளாதே. அதிகூடிய பாசம், அளவுக்கு மிஞ்சிய சுதந்திரம், பெண் பிள்ளையை ஆண் பிள்ளை போல வளர்க்கின்றேன் என்றீர்களே அப்பா. இவ்வாறு என்னை இடையில் விட்டுட்டு போவதற்காகத்தானா? நீங்கள் இறந்த கணத்திலிருந்து உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய தலையணைக்கு தெரியும் எவ்வளவு காலம் இன்று வரைக்கும் அதே வலியுடன் இருக்கின்றேன் என. உங்களுடைய நினைவுகள் வரக்கூடாது என்பதற்காகவே என்னுடைய அம்மா எனது வீட்டிலிருந்து எல்லா புகைப்படத்தையும் அளித்துள்ளார். அப்பா, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இறந்த காலத்திலிருந்து எவ்வாறெல்லாம் நான் சாக வேண்டும் என்று துடித்துள்ளேன், எவ்வாறெல்லாம் எத்தனை முயற்சிகள் செய்துள்ளேன். ஏனெனில் யமனுடன் என்னுடைய அப்பா மெல்லமாக நடந்து போவார். நான் இப்பொழுது இறந்தால் ஓடிப்போய் அவரை நான் பிடித்திடுவேன் என்பதற்காக. இறந்த உங்களின் எரிந்த உடலிலிருந்து எலும்பை கொண்டு வந்து வீட்டில் வைத்தேன். அவ்வளவு தைரியம் அப்பா எனக்கு. என்றாலும் என்னுடைய அம்மா அதையும் அறிந்து விட்டார். இறந்து நீங்கள் கிடந்திருக்கும் பொழுது உங்களுடைய இறந்த உடலிலிருந்து உங்கள் தலைமுடியை வெட்டி நான் என்னுடைய கவசமாக வைத்திருந்தேன். அதையும் சிறிது காலத்தின் பின் அம்மா எறிந்து விட்டார். அளவுக்கு மிந்திய கோபம் அவரில். அப்பா, உங்களுடைய இறந்த வீட்டில் உங்களுடைய பெட்டியை நான் மூடவிடவே இல்லை. அப்பொழுது எனது இன்பன் மாமா கூறினார், பெட்டியை இப்பொழுது மூடுவோம், பிறகு ஒருக்கா திறப்போம் கிரிகைக்காக. நான் அதை நம்பி மூட விட்டனே அப்பா. அதன் பின் விரைவாக தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள். கிபி என்பது போல அப்பாக்கு முன் அடங்கா பிடாரியாக தெரிந்த நான் அப்பாக்கு பின் அடக்கமான பெண்ணாக மாறிவிட்டேன். கவனம் முழுக்க படிப்பில் செலுத்தினேன். படிப்பை நேசித்தேன். உங்களுடைய நினைவுகள் வரக்கூடாது என்பதற்காக புத்தகத்தை மட்டும் பார்த்தேன். அங்கும் உங்கள் ஞாபகம் என்னை விட்டு போகவில்லை. ஞாபகம் இருக்கிறதா அப்பா? நான் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் பொழுது, என்ன இவ்வளவு படிக்கிறாய், என்னுடன் கதைக்க வாண்டு, புத்தகத்தை பறித்து மூடி வைத்து விட்டு என்னுடன் கதைப்பீர்களே, அப்படி என்ன நாங்கள் கதைப்போம்? பாம்பு வளர்ப்போமா, அதற்கு ஒரு பேர் வைப்போமா? யானை வளர்ப்போமா, அதற்கு ஒரு பேர் வைப்போமா? இவ்வாறு ஒரு அர்த்தமில்லாத கதைகளை கேட்பதிலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், கதைப்பதிலும் எனக்கு ஒரு சந்தோஷம். அப்பா, உங்களை பிண அறைக்குள் வைத்திருக்கும் பொழுதும் அங்கேயும் நான் நின்றேன். எல்லாரும் என்னை வெளியே போகச் சொன்னார்கள். ஆனால் டிஎம்ஓ லவன் மாமா அவள் நிக்கட்டும், விடுங்கள் என்றார்கள். அப்பொழுது கூட எனக்கு தெரியாது நீங்கள் இறந்து விட்டீர்கள் என. நீங்கள் என்னுடைய கையில் இருக்கும் பொழுது அயலவர்கள் கூறினார்கள்,
இறந்து விட்டார் என. அவர்களை நான் பேதை என பார்த்தேன். ஆனால் எனக்கு தெரியவில்லை நான் தான் பேதை என. பிணவரையில் இருக்கும் பொழுது கூட எனக்கு தெரியவில்லை நீங்கள் இறந்து விட்டீர்கள், இனி வரமாட்டீர்கள் என்று. உங்களுடைய நெஞ்சை அவர்கள் வெட்டிய விதம் இன்றும் என் கண்ணுக்குள் இருக்கிறது. மிக கோபத்துடன் சண்டைக்கு போனேன். என்னுடைய அப்பாவுக்கு இவ்வாறா வெட்டுகிறீர்கள் என்னை? லவன் மாமா அதற்கு பிறகு என்னை வெளியே கூட்டி சென்று விட்டார். சிறுவயதில் அம்மாவை இழந்த நீங்கள் என்னை உங்கள் அம்மாவாக பார்த்தீர்கள். நான் அதை அதிகாரமாக எடுத்துக்கொண்டேன். எனக்கு நிறைவான வாழ்க்கை, நிறைவான கணவன், நிறைவான குழந்தைகள். எனக்கும் ஆண் குழந்தை உள்ளது. ஆனால் என்னால் என் குழந்தையை உங்களாக பார்க்க முடியவில்லை. என் மகனை எனது அப்பாவாக பார்க்க என்னால் முடியவே இல்லை. என்னை எல்லோரும் உங்களுடன் குறை கூறும் பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், என் பெயரை என் பிள்ளை எங்கேனும் மங்க விட மாட்டாள் என சொல்லுவீர்கள். என்ன நம்பிக்கையில் நீங்கள் சொன்னீர்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அந்த சொல்லை என்னுடைய வேதமாக எடுத்துள்ளேன். அப்பா, நீங்கள் வெத்திலை சாப்பிட்டால் அதை அருவாசியிலிருந்து வாங்கி சாப்பிடுவது எனக்கு அமிர்தம். அப்பா, நீங்கள் வெத்திலை சாப்பிடும் பொழுது அருவாசியிலிருந்து அதை நான் வாங்கி சாப்பிடுவேன், எனக்கு அது அமிர்தம். நீங்கள் உயிருடன் இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளை அடக்கமானவள், அன்பானவள், பண்பானவள் என்று யாரும் உங்களுக்கு கூறினது கிடையாது. உங்களுடைய பிள்ளை திமிர் பிடித்தவள், அடங்காப்பிடாரி, அளவுக்கு மிஞ்சின செல்லம் இவ்வாறே கூறுவார்கள். ஆனால் நாங்கள் கவலைப்படுவோமா? இல்லை, அவர்களையே கழுவி ஊற்றுவோம். மாறாக இன்று அனைவரும் என்னை அடக்கமானவளாகவும் பண்பானவளாகவும் அன்பானவளாகவும் கூறுகின்றார்கள். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனாலும் மிகப்பெரிய குறை இருக்கின்றது, நீங்கள் மட்டும். பார்ப்போம், சந்திப்போம். அடுத்த மடலில் அடுத்த கதைகளை நான் கூறுகின்றேன். எவ்வாறு